கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல நம்மளோட வீடு இருக்கு, நம்ம ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கோம்னா அதோட அப்ரிசியேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்கி போறதே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டா கூட பாத்தீங்கன்னா இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அதே மாதிரி சொல்ல போனோம்னா இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லா வீடுகள் தாங்க, எல்லாமே வீடுகள் தான். நம்ம ரேட்டு கம்மியா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, எல்லா ரெசிடென்சியல் ஏரியால இருக்கு. அதுவும் இந்த இப்ப நம்ம சொல்ல போற ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம், ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோங்க. இந்த சைட்டை வந்து சொல்லலாம் அப்படின்னோம்னா நம்ம எஸ்ஆர்எம் செங்கை சிட்டி வந்து எடுத்துட்டோம்னா ஃபுல்லாவே ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ பிளாட்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அதுல 50% வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வாக்கின்லயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சோல்ட் அவுட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு லொகேஷன். ஏன்னா நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு புதுசா அந்த லொகேஷன்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல எங்களுக்குலாம் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்கல்ல, தேடுவாங்க. நம்ம ஒரு வீடு கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து புக் பண்ணிடுவாங்க. இப்படி ரோட்ல போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம சைட் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பஸ் ரூட் இங்க இருந்து நான் வரும்போதே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே கிராஸ் ஆச்சு, பஸ் ஃபுல்லா போயிட்டு வந்துட்டு இருக்க ஏரியா தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இது ஒரு பிரைமான லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு.